நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் மொழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவரணிந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருடையும் சிந்திக்கிறேன். இந்த மாதத்தின் 2ஆம் வகுப்பு திருவான்மியூர் திருக்கோயில் தேவாசிரியன் திருக்காவணத்திலே தர்மயாதீனத்தின் குருமுதல்வரான ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் சிவபோகசாரம் என்ற தலைப்பிட்டு பாடியருடைய பாடல்களின் தொகுப்பை பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய பாடல், நேற்று நாம் வகுப்பிலே சிந்தித்த பாடல் 46வது பாடல். அந்த பாடலிலே சிவபோகத்திலே கூடியிருந்த ஆச்சாரியருடைய அருளுக்கு இலக்காகி தாமும் மாயாமலம் மறைந்து போய் மாயையினால் தோன்றிய சகம் அது அழிந்து போய் உடம்பிலே புருஷன் என்றிருந்த தத்துவமும் தொலைந்து போய் இன்பமே வடிவாய் இன்ப வெள்ளத்திலே மூழ்கியிருக்கும் தன்மை என்ற நிலையிலே அந்த ஆனந்தத்தை அனுபவித்த உயிரினுடைய சிறப்புகளை, எப்படி அதுவரையில் சம்பந்தப்பட்டிருந்த மாயையின் வெளிப்பாடு நீங்கி போனது என்பதை சிறப்பித்து பாடியிருப்பார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் பாடல் 47வது பாடல். இந்த பாடலும் கூட குருநாதருக்கும் சீடருக்குமான அனுபவ பரிமாற்றம் என்ற அளவிலே இவர் ஒரு அனுபவத்தை தெரிவிக்க அதற்கு காரணமாய் அமைந்த விளக்கத்தை சீடர் சொல்லுவதாக. இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் முழுவதும் அணைந்தோர் தன்மை என்று சொல்லும் விதமாய் இந்த உலகில் இருக்கும் போதே சிவமுக்தி அடைந்த உயிர் பெறக்கூடிய ஒரு அனுபவம், இன்ப அனுபவத்தை பற்றி வரக்கூடிய பகுதிகள். மோட்சம் என்பது உடம்பை துறந்த பிறகுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில விசேஷ வியக்திகளுக்கு இந்த உலகில் இருக்கும் காலத்திலேயே அவர்கள் முக்தி பெற்ற நிலையிலே உடம்பை தொலைப்பதற்கு ஒரு சொற்ப காலம் இங்கே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தால் இருந்து சமாதி கூடி இருப்பார்கள். அப்போது அவர்கள் இங்கே வசிக்கும் போது வினையை கூட்டுவிக்கக்கூடிய கரணங்களின் செயல்பாடு எதுவும் இருக்காது. கரணங்கள்னா உடல் உறுப்புகள், அதனால் ஆகக்கூடிய செயல்பாடுகள் எதுவும் இருக்காது. கூடாத ஒன்றை பார்த்து விட்டால் அந்த திருஷ்டிக்கே தோஷம் வந்துவிடும் இல்லையா? அப்போ அது ஒரு வினையாக சேர்ந்து விடும். கூடாத சொல்லெதையான கேட்டு விட்டால் அது கேட்ட மாத்திரத்தில் ஏற்பட்ட பாவம்னு ஆகிவிடும். அந்தபடிக்கு இல்லை, ஏதோ ஒரு எண்ணம் வந்து விட்டால், எது குறித்தோ ஒரு 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 விளக்கம், ஒரு எண்ணம் வந்து விட்டால் ஸ்மரணத்தினாலே அது ஒரு தோஷம் என்றாகும். இப்படி வினையை நமக்கு இந்த புலன்களின் செயல்பாடுகளால் தான் கூட்டிக் கொள்ளுகிறோம் இல்லையா? செயல்பாடுனாலே ஏதோ ஒரு உறுப்பு செயல்படணுமே. அது கண்ணோ காதோ மூக்கோ தொடு உணர்ச்சியோ கைகால்களோ, இந்திரியங்கள் ஞானேந்திரியமோ கர்மேந்திரியமோ செயல்படும் போது அதனாலே வினை விளைகிறது இல்லையா? ஏதோ ஒரு செயல், அதை செய்யும் போது ஒரு வினை விளைக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடியதை எடுத்து இப்படி கைகளாலே நகர்த்தி வைக்கிறேன், அங்கே ஒரு எறும்பு இருந்தது, அது அதனாலே சிரமப்பட்டது என்றால் அது ஒரு வினையாகிவிட்டது. அப்போ நான் கையை நகர்த்தாமல் இருந்திருந்தா அது வினையாக கூடியிருக்காது. அந்தபடிக்கு இவர்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அடிபட்டு விழுந்தார் போலே அப்படியே அடங்கி போயிருக்கும். அதனால்தான் உடம்பிலே சலனமே ஏதும் இல்லாது, அப்படியே எந்த விதமான வளைவு நெளிவு சுழிவுகளிலும் இல்லாது உடம்பு அப்படியே நின்று தபத்திலே ஈடுபட்டு மூச்சு சுவாசம் மட்டும் உள்ளுக்குள்ளே இழையோடிக்கொண்டிருக்க அவர்கள் காட்சி தருவார். இதிலே புலன்களை வென்றவர்கள்
கண் பார்வை திறந்தபடியே அமர்ந்து கூட தியானத்திலே ஈடுபடுவார்கள். நான் அப்போது பார்க்கக்கூடிய பொருட்கள் கூட அவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போ கண்ணையான மூடிக்கொண்டு நாம் தியானம் செய்யலாம். இப்போ காதை மூக்கையெல்லாம் பொத்தி கொண்டா செய்கிறோம் இல்லையே? அப்போ அந்த இந்திரியங்கள்லாம் செயல்பட்டு கொண்டு தானே இருக்கு. இப்போ அது தோஷமாகாதா என்று கேட்டால் அவர்கள் செவிகளுக்கு இது படாதபடிக்கு அங்கே திருவருள் அதற்கு ரட்சையாக இருக்கும். அப்படித்தான் அவர்கள் புலன்களை வெல்லுகிறார்கள். கூடாதவற்றை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அதற்கு 1000 வழிகள் இருக்குது. அது எங்கே கேட்டுக்கொண்டிருக்கோ அங்கேருந்து விலகி போயிட்டா கூட போகிறோம். கேட்க மாட்டேன். இவர்கள் அங்கே இருந்து கொண்டே அதை வென்றபடியால் அது அவர்கள் செவிக்கே படாதபடிக்கு, அப்போ எந்த இந்திரியங்களும் செயலாற்றாதுன்னா அது ஏதோ முதுமையினாலே பழுதுபட்டு போச்சுன்னுட்டு இல்லை. அது தனக்கே தான் ஒரு திரையிட்டு போர்த்தி கொண்டு, எப்படி நாம் வலிய அறியாமை திரையிட்டு ஞானத்தை மறைத்து கொள்ளுகிறோமோ கிட்டத்தட்ட அந்தபடிக்கு இங்கே ஞானத்தால் கூடாதவற்றிற்கு ஒரு திரையிட்டு அவர்கள் மறைத்து கொண்டு தவ வலிமையிலே அப்படியே குடியிருப்பார்கள். இன்னும் உடம்பாகிற கூட்டை விட்டு உயிர் வெளியேறல. ஆனால் இங்கே இருக்கும் போதே அவர்கள் சிவபோகம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சொற்ப காலம் இதுதான் அவர்களுக்கான இந்த சமாதி நிலை. அதில் இருந்தபடியே தான் அவர்கள் கூடக்கூடியதை ஜீவசமாதி என்றெல்லாம் சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த அளவிற்கு புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள் என்ற நிலையிலே அந்த ஆச்சாரியர்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. அவ்வாறான ஆச்சாரிய மூர்த்தங்கள் எல்லாம் வீச்சிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சிவபோகத்தை அனுபவித்து கொண்டு அந்த இன்பத்திலே மூழ்கி இருந்து, அது இன்பமாகாதா? நீங்கள் என்ன சொன்னீங்க? எந்த விதமான உணர்ச்சிகளும் அல்லாது இருப்பதுன்னு சொல்லியாச்சு. இது பரஞானம். இந்த போகம் சிவபோகம் ஆனபடியினால் அது நிரந்தரமானது. அது நிரந்தரமான போகமாக இருக்கும். அதனால் தான் அம்மையார் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி அரவாணி ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்குன்னு கேட்டான். அது நிரந்தரமானது, என்றும் மாறாது, எப்போதும் சாஸ்வதமாக அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படியான சாஸ்வத பொருள் தான் இந்த சிவபோகம் என்றபடியில் இவர்களுக்கு இதனால் புதிதாய் ஒரு வினை விளையாது. இந்த அனுபவத்தினாலே இந்த ஆனந்தத்தில் திளைத்திருப்பதாலே புதிதாய் வேறு வினை கூடாதபடி. அந்த ஆனந்தத்தை கீழே சொல்லும்போது வேறு சில பாடல்கள் என்ன சொன்னார்? அந்த வெள்ளம் அளவற்றதாய் போய் அந்த வெள்ளத்திலே நாம் கரைந்து அதிலே கலக்கும்படியாய் செய்துவிடும். அந்த நிலையில்தான் இப்போதும் கூட இந்த உலகில் இருக்கும்போது அனுபவித்த அந்த சிவபோகத்தினாலே ஏற்பட்ட சில மாற்றங்களை இந்த பாடலிலே சொல்லுகிறார். 47வது பாடல். நானும் சுகவடிவாய் நன்னினேன் நின்னருளால், வானும் சுகவடிவாய் மன்னிற்றே, வானும் சுகரூபமன்று மனத்தோற்ற நிலம் போல் உன் அகரூபமாட்டே அது. முதல் 2 வரிகள் சீடருடைய அனுபவஜனிதமான ஒரு பிரச்சனம், ஒரு கேள்வி. அனுபவித்ததை ஒரு கேள்வி போல வைக்கிறார். ஓஹோ, இப்படி ஆய்விட்டதே என்ற துணியிலே ஒரு கேள்வி. அதற்கு விடையாக ஆச்சாரியர் எஞ்சி இருக்கக்கூடிய 2 வரிகளை சொல்றார். அப்ப இதிலே குரு சிஷ்ய சம்பாஷணை தான் இங்கேயும். முதல்ல சீடர், உங்கள் அருளாலே அடியனுக்கு வாய்க்கப்பெற்ற இந்த சிவபோகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நானும் சுகவடிவாய் நன்னினே. நான் என்ற பதத்தால் அறியப்படும் உயிரானது சுகவடிவத்திலே இன்பமே வடிவமாய் மாறியது. அதுக்கு அதுவரையில் இருந்த அறியாமை முதலிய லட்சணங்கள் எல்லாம் மாறுபட்டு போய் அது முழுவதும் சுகவடிவமாய் நின்றது. சரி, இந்த மட்டும் சரி. அது திருவருளால் விளைந்தது, வினையெல்லாம் தீர்த்து வந்தாகிவிட்டது, மாயாமலமும் விலகிவிட்டதுன்னு கீழே சொல்லிட்டார். அப்போ இன்பம் மட்டும்தான், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நிற்கக்கூடிய நிலை. அந்த படிக்கு நான் இன்பத்திலே மூழ்கி இருக்கிறேன். இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா ஆச்சு? நின் அருளால் வானும் சுகவடிவாய் மன்னிற்று. உன்னுடைய அருளாலே, குருவருளாலே கரணகலேபரங்கள் எல்லாம் கூட சுகத்தின் வடிவமாய் நிலை பெற்றனன்னு சொல்ற. இப்போ சரீரத்திற்கு இந்த இன்பம் வாய்க்கப் பெறுமா? அணைந்தோர் தன்மைன்னு சொல்லும் விதத்தில் இன்னும் உடம்பிலே இருக்கக்கூடிய உயிர் தான் இந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கு. அப்போ உயிருக்கு வாய்த்த அந்த இன்பம் சரீரத்திற்கும் தோன்றுமா என்பது கேள்வியாகிறது. இப்போ அவர் என்ன சொல்றார்? இங்கே இருக்கும்போது இந்த இன்பம் அடியனுக்கும் பெற்றதாக ஆகிறதே, இது எவ்வாறு? இப்போ அணைந்தோர் தன்மைங்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு வரது அவ்வளவு சிரமம். அது அதனால நமக்கு தெரிந்த அளவில் எடுத்துக்கொள்வோம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு எதிர்பார்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய உற்சவ காலம். அந்த சிவாலய உற்சவங்கள்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, மனத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது தான். ஏதோ பங்குனியிலே எப்போ வரும்னு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நன்னாளும் வந்தது. எம்பெருமானும் வீதியிலே எழுந்தருளினார். அவர் அந்த சன்னிவேசத்திலே அடியார் கூட்டங்கள் எல்லாம் பெரும்பெரிய திருக்கூட்டங்களாக வந்து பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆடிப்பாடி மகிழ்ந்து அவரோடு சேர்ந்து வீதியிலே வரும்போது அந்த இன்பத்திலே நாமும் திளைத்திருக்கிறோம்.
அப்போ அங்கே திளைப்பதற்கு என்ன காரணம்? கண்ணுக்கினிய பொருளாக எம்பெருமான் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி வருகிறார். இதை பார்த்து கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்க நின்றோம்னா அது ஒரு ஆனந்தத்தை தந்தது. அங்கே இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டங்கள் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆடிப்பாடி மகிழ்ந்தன. வேதகோஷம் ஒரு புறம், மங்களவாத்தியம் ஒரு புறம், திருமுறை ஓதக்கூடியவர்கள் என்று இப்படி மங்களமான இந்த நாதத்தை எல்லாம் கீதத்தை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். இதனால் செவிகளுக்கு ஒரு இன்பம் வாய்க்கப் பெற்றது. இப்படி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டால் அங்கே சிவானுபவமாக விளைந்த இன்பம் எல்லாம் அடியனுடைய ஆன்மாவை தொட்டு லைக்க செய்ததா? அதனால் விளைத்த இன்பம் சரீரத்திற்கும் ஆனதா? பார்த்ததனமோ சிவதரிசனம். சிவதரிசனத்தாலே ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் அது உள்ளபடியே உயிருக்கான இன்பமா இல்லை சரீரத்திற்கா? சரி, இந்த திருவிழா மாதிரியான விஷயத்தை விட்டுடுவோம். ஒரு நாள் சுவாமி தரிசனத்துக்கு வரோம், 1000 லட்சம் திரை போட்டிருக்கு, எல்லாம் முடிஞ்சு பூஜை காலமெல்லாம் ஆகி திரையை விலக்கி அர்ச்சக சுவாமி தீபாராதனை பண்ணும்போது அத்தனை பேரும் கைகூப்பி நம பார்வதி பதையேன்னு சொல்லி கோஷம் எழுப்பி எல்லாம் வழிபடும் போது நமக்குள்ளே ஒரு விதமான புலகாங்கிதம் அடைகிறோம். இப்போ நம்ம மனசுல கூட ஏதோ ஒன்று போய் கரைத்து கண்ணிலிருந்து 2 சொட்டு ஜலம் வந்தாலும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அங்கே நிற்கிறோம் இல்லையா? அப்ப அந்த இன்பம் உயிருக்கானதா உடம்பிற்கானதா? இன்னும் இந்த இடத்துல எல்லாரும் போட்டு நெருக்கும் போது உள்ளபடியே உடம்புக்கு அதில் என்ன சுகம் இருக்க முடியும்? மூச்சு முட்டை அங்கே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு இன்பம் பிறக்கிறது என்றால் அது சரீரத்திற்கானதா உயிருக்கானதான்னா உயிருக்கானது. அப்போ இந்த கண்கள் பணித்ததே, செவிக்குளிர எம்பெருமான் திருநாமத்தை கேட்டேனே, அந்த அடியார் திருக்கூட்டத்தை எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு உற்சாகம் ஏற்பட்டதே, அதெல்லாம் எதை சார்ந்ததுன்னா அதற்குத்தான் ஆச்சாரியர் மேலே பதில் சொல்றார். வானும் சுகவடிவாய் மண்ணின்றே அப்படின்னு சிஷ்யர் சொல்றார். இது ஏதோ சரீரத்துக்கு மட்டும் சரீரத்துக்கும் வந்தது போல இருந்ததே, சரீரத்திற்கும் இந்த இன்பம் உண்டா? உடம்பிற்கும் இது வாய்க்க பெற்றது தானா? இந்த கரணகலேவரங்களுக்கும் இந்த இன்பத்திலே பங்கு உண்டான்னு கேட்டா அவர் சொல்றார், வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற நிலம் போலும். எப்படி ஒரு பூ பூத்திருக்கிறது, அதை தழுவி வந்த காற்று அந்த பூவின் நறுமணத்தை சுமந்து கொண்டு வந்து தன்னுடைய நறுமணம் போலே காட்டி சில காலம்தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு அறையிலே சாம்பிராணி புகை போடுகிறோம், அந்த தூபத்திலிருந்து வரக்கூடிய கந்தம் அந்த அறையை நல்ல நறுமணமாக்கி வைக்கிறது. அந்த அறையை தொட்டு வரக்கூடிய காற்று கொஞ்சம் தூரத்திற்கு அந்த மனத்தை தழுவிக்கொண்டு போய் பக்கத்து அறையிலே கொண்டு போய் விடலாம். இப்போ அந்த காற்றுக்கே அந்த நறுமணம் வந்ததுன்னு ஆகிவிடுமா? இல்லையே. காற்றிற்கே இதுதான் குணம்னு ஆகிவிடுமா? அது அந்த சம்பந்தத்தினாலே, அந்த சம்பந்த வாசனையினால் கொஞ்ச காலத்துக்கு அது சுமந்தார் போல இருந்தது. ஆனால் உள்ளபடியே அந்த அனுபவம் நேர்ந்தது, இன்பமயமாய் நேர்ந்தது உயிருக்குத்தான் இன்றி உடம்பிற்கு இல்லை. போய் திருவிழாவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உடம்பெல்லாம் கசக்கி பிழிஞ்சு மறுநாள் தூங்கி எழுந்தோம்னா உடம்புக்கு வலிதானே இருக்கு, இன்பமாக இருந்தது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். அப்போ இது அதை சில காலம் சுமக்கும் கருவி என்ற அளவில் தானே தவிர இது எப்படின்னா மனம் தோற்ற நிலம் போல். அந்த பூமிக்கு ஒரு மனம் வருதுங்கிறோம், மழை பெய்கிறது அதனால் ஒரு வாசம் வருகிறதுன்னா அது அந்த பூமிக்கே உரித்தானதான்னா அந்த சம்பந்தத்தால் கொஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடியது, அதை தழுவி இருந்தபடியால் சில காலம் இருக்கக்கூடியது. ஆனால் உள்ளபடியே அந்த அனுபவம் அந்த இன்பம் உயிருக்கானதே அன்றி உடலுக்கானது அல்ல, அது சரீரத்திற்கானது அல்ல என்று தள்ளுவது. இதற்கு இன்னும் ரொம்ப ஏகாந்தமான மறைப்பொருளாக சில திருஷ்டாந்தங்களை சொல்லுவார்கள், அது ஏகாந்தமாக சொல்லக்கூடியது. அந்த அளவில் வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற நிலம் போல் உன் அகரூபமாட்டே அது, உன் மனத்தினுள்ளே தோன்றிய இன்பம்தான் அது. உன் அகரூபமாட்டே, மாட்டுன்னா அளவு, மாட்டுன்னா அளவு, எம்மாட்டு அப்படின்லாம் கேட்பாங்க. இன்னும் இந்த மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா எம்பிட்டுன்னு ஒரு வரி உண்டு, இம்பிட்டு எம்பிட்டுன்னெலாம் கேட்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அளவுங்கிற கணக்கு தான், எவ்வளவு எம்மாட்டுங்கிறது தான் எம்மட்டு ஆகி எம்பிட்டுன்னு ஆயிருக்கு. ஒரு பொருளுக்கு பண்டத்துக்கு விலையெல்லாம் கேட்கும்போது இது எம்பிட்டு அப்படிம்பாங்க பேச்சு வழக்கில். அந்த மாட்டுங்கிற பதம் தான் அளவைன்னு பொருள். அது அகரூபமாட்டு அப்படின்னு மனத்திற்கு வாய்த்த அளவு தானே அன்றி அதற்கு அளவுபட்டது தானே உயிருக்கு. மனம்னா இங்கே நான் சொல்வது உயிரை, உயிருக்கு வாய்க்க பெற்றது தானே அன்றி புறத்திற்கு அல்ல, புறத்திற்கு அல்லங்கிற. மாயை கண்மங்கள் ஆன்மாவின் கண் வியாபியமாய் அதற்கு துணை செய்து நிற்பனவாகலின் ஆன்மா எவ்வியல்பு பற்றியாயிற்று, அவையும் அவ்வியல்பெனவே ஆதலின் மனம் தோற்று அனிலம் போல் உன் அகரூபமாட்டு. அது பூமி நறுமணம் பெற்றார் போல் அல்லது இழந்தார் போல் அந்த சம்பந்தத்தால் பெறப்பட்டதே தவிர அதற்கே வாய்த்தது இல்லை.
உயிருக்குத்தான் நாம் செய்கிற இந்த வினை இது எல்லாமே. இன்னும் சுலபமாகவே புரிந்து கொள்வோமே. ஏதோ ஒரு வினைன்னு எடுத்து யாரோ ஒரு 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 சின்ன ஒரு விபத்து ஆகிவிட்டது, உடம்பிலே ஒரு காயம் பட்டு விட்டது. ஆனால் அந்த அனுபவம் உள்ளபடியே உடம்புக்கா உயிருக்கான்னு கேட்டால் பட்ட இடத்திலே அந்த வலி ஏதோ சில மாதங்கள் சில மாதங்களில் நகர்ந்து போயிடும். ஆனால் அதன் மூலமாக அறிந்த படிப்பு மனசில் என்றைக்கும் தங்கியிருக்கும். அப்போ அந்த அனுபவம் மனதிற்கானது. சில நேரங்களில் சிலர் பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆயுசுக்கும் புண்ணாக மாறிடுது இல்லையா? வள்ளுவர் சாமானியமாக சொல்லிட்டாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரு, நாவினால் சுட்ட வடு ஆறாதுன்னுட்டார்ல. அப்போ அந்த அனுபவம் உயிருக்குன்னு போச்சு. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னமோ காதுதான் கேட்டது, அதனால் எதான வலித்ததான்னு கேட்டால் இல்லை, அவர்கள் ஓங்கியெல்லாம் அடிக்கலை. ஆனால் சொன்ன வார்த்தை உள்ளே போய் சுட்டு கண்ணிலே தண்ணி வர அளவுக்கு நமக்கு பண்ணித்தே, ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்ததே, ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியதே. வார்த்தைக்கு இந்த பலம் உண்டானா அது உயிரை போய் தழுவியபடியா. வேண்டாம்னு நினைத்த ஒரு அனுபவத்தை கடுமையான விதத்தால் அது கொடுத்தபடியினாலே அந்த வலி மனதிலே பதிந்து நின்றது. அப்போ அப்படி பெற்ற அனுபவம் உயிருக்கானது தான். அதனால்தான் இந்த அனுபவங்களை இங்கே வைத்து எம்பெருமான் நமக்கு கொடுத்து கொடுத்து உயிரை பக்குவப்படுத்துகிறான், ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறான். அது மாயையின் வெளிப்பாடாகவே வருகிறது. அப்போ அந்த பக்குவங்கிற விஷயம்தான் தேவையே தவிர மாயை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடும். அந்த பக்குவத்தை மட்டும்தான் பாடமாக சேகரித்து கொண்டு அடுத்தடுத்து முன்னேறுவோமே தவிர அதை சுமந்து கொண்டே, நேத்திக்கு சொன்ன அதே திருஷ்டாந்தம் தான். இந்த வருஷம் படித்த பாடத்துக்கான புத்தகங்கள் இருக்கிறது, அதிலிருந்து கற்றுக்கொண்ட அறிவை அடுத்த வகுப்பிற்கு எடுத்து செல்லுவோம். புத்தகங்களையும் சேர்ந்தா சுமந்துட்டு போகிறோம் இல்லையே? அதுலேருந்து சேகரித்த அறிவு என்ன, அதுலேருந்து தெரிந்து கொண்ட பாடம் என்ன, அது மனசிலே தேக்கி கொள்ளுகிறோம் இல்லையா? அடுத்த வகுப்பிற்கு, அடுத்த புதிதாக ஒரு கல்வியாண்டு தொடங்கி அடுத்த வகுப்பிற்கு போகும்போது அந்த அனுபவங்களை, அந்த பாடம் சொல்லிக் கொடுத்த தெளிவை, அறிவை சுமந்து கொண்டு செல்வோமே அன்றி அந்த புத்தகங்களையும் சேர்த்து சுமந்து செல்வதில்லை. அதுபோலே மாயையும் எங்கே அதிலிருந்து பெற்ற அனுபவங்களோ அதை பெற்றுக்கொண்டு எந்த இடத்தில் அது அறுபடணுமோ அந்த இடத்திலே அதை விடுத்து, அதனால் அதை தேவைப்படுற ஒரு விரோதி போலேத்தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இதை உண்மைன்னு சொல்கிறோம். இது பொய்யாக முடியாது. எத்தனை அனுபவங்களை எனக்கு இந்த மாயையின் வெளிப்பாடான உலகம் கொடுத்திருக்கிறது. அதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் தானே ஒவ்வொன்றும் என்னை பக்குவப்படுத்தியது. இது சரி இது தவறுங்கிறதெல்லாம் இங்கிருந்து எனக்கு கிடைத்த அனுபவங்கள் தானே. அந்த அனுபவம் தானே மனதை பக்குவப்படுத்துகிறது. அப்போ இதை எப்படி நான் பொய் என்று ஒதுக்குவேன்? இது மெய்ப்பொருள் தான். அப்படி இந்த சரீரத்தோடு உயிர் பட்டிருப்பதினாலே இதற்கு வாய்த்த வினை, மாயை முதலியவைகள் எல்லாம் இந்த சரீரத்திற்கும் ஆனது போலே ஒரு அனுபவம் தோன்றும். அது மனம் தோற்று அனிலம் போலே, மனம் வீசக்கூடிய நிலம் போலே. அதுக்கே வாய்த்ததான்னா இல்லை, வெளியிலிருந்து ஏதோ ஒரு திரவியம் அதிலே போய் சேர்ந்தபடியால் அந்த மண்ணிற்கு ஒரு வாசம் வந்தது, காற்றிற்கு ஒரு வாசம் வந்தது என்றபடிக்கு மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை, ஆயா ஆறுயிரின் மேவும். மாயையின் வழியே வரக்கூடிய வினை, நல்வினை தீவினை இரண்டும் ஆய ஆறுயிரின் மேவும், அது உயிரை போய் சேரும். அனுபவங்கள், அது விளைவிக்கக்கூடிய வினை, இதெல்லாம் கர்மவினை எல்லாம் உயிருக்கு போய் சேரும். மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை, ஆய ஆறுயிரின் மேவும். மருளெனில் இருளாய் நிற்கும் மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை, ஆய ஆறுயிரின் மேவும். அருளெனில் ஒளியாய் நிற்கும். அதன் மூலமாக பெற்ற அனுபவம் உள்ளுக்குள்ளே பாடமாய் நிற்கும், அன்றி அது நமக்கு அப்படியே சுமந்து வராது என்றபடிக்கு. அப்போ வானும் சுகரூபம் அன்று. நீ பார்க்கக்கூடிய இந்த இன்பம் சரீரத்திற்கு வாய்த்தது அன்று, சரீரத்திற்கு வாய்த்தது அன்று. அதனால தான் எப்படி பழுதுபட்ட ஒரு பொருளை பயனில்லாது போகும்போது அதை தண்ணீரிலிட்டும் நெருப்பிலிட்டும் மண்ணிலிட்டும் நீக்குகின்றோமோ, அதுபோலே பயனில்லாது போகும்போது இந்த சரீரத்தை நீரிலிட்டும் நெருப்பிலிட்டும் மண்ணிலிட்டுமாய் அந்தந்த சம்பிரதாயப்படி அதற்கான பயன் முடிந்தது என்று அதை நீக்குகிறோம், முடிந்ததுன்னு நீக்குகிறோம். அந்த அளவில் உயிரானது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. சரீரம் அதோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் சில காலம் அதை பெற்றது போலே பாவித்திருக்கிறதே அன்றி அதற்கான அனுபவம் இது ஆகாது. வானும் சுகரூபம் அன்று. மனம் தோற்ற அனிலம் போல் உன் அகரூபமாட்டே அது.
உன் உள்ளுணர்வினாலே நீ பெற்ற அனுபவம் அதுதான் அனுபவமே அன்றி மற்ற விதத்தால் வந்தது இல்லை. அது உன்னுடைய உயிருக்கான அனுபவம் தானே தவிர அது மற்ற விதத்தால் வந்ததில்லை. மறுபடியும் இதிலையுமே உரையாசிரியர் சொல்லும்போது, நிட்டை கைவரப்பெற்றவர்கள் கருவிகரணங்கள் மாறி நில்லாமை கூறியவாறு, அவர்களுக்கு சிவனிஷ்டை கூடியவர்களுக்கு யோகத்திலே 8வது அங்கமாய் சொல்லப்பட்டிருக்கும் சமாதி நிஷ்டை கூடியவர்களுக்கு, இங்கே நிஷ்டைன்னு சொன்னால் சமாதி நிஷ்டை கூடி வீச்சிருப்பவர்களுக்கு கருவிகரணங்கள் மாறி நில்லாமை கூறியவாறு, அதற்கு பயனில்லாமல் நின்றுவிட்டது என்று சொல்லும்படியாய், அதற்கு மேலே அதுக்கு ஆற்றக்கூடிய பயன் ஒன்றும் இல்லை. ஆனால் அது உடம்பை இப்படி சார்ந்திருப்பதனால கொஞ்ச காலத்துக்கு இருக்கு. உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். இது நியதி. எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய, பதிக்கும் பசுக்களுக்கும் இருக்கக்கூடிய வாசியிலே ஒன்று, அவன் எதையும் சார்போடு இருக்க மாட்டான். எதையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை இல்லை. எப்போதும் எதையும் சார்ந்திருக்க மாட்டான். ஆனால் உயிர்களோ ஒன்று அறியாமையை சார்ந்திருக்கும், இல்லை எம்பெருமானை சார்ந்திருக்கும். தனித்து இயங்கும் திறன் உயிர்களுக்கு கிடையாது. அங்கே அது அது அப்படி இல்லை, என்னால் தனித்து இயங்க முடியும்னு நினைக்கும் போது தான் ஆணவ மலம் தோற்றுகிறது. ஆணவ மலமே அப்போது தான் தோன்றுகிறது. எந்த நிலையிலே நம்மால் தனித்து இயங்க முடியும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் பொழுதில் எத்தனை பேரோட பணிகளோடு நாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் தனித்து நான் இயங்கினேன்னு ஒரு நாள் பொழுதை நம்மால் காட்டிக்கொள்ள முடியுமா? ஒரு மணி நேரத்தை காட்டிக்கொள்ள முடியுமா? ஒரு நிமிடத்தை கூட முடியாது. அப்போ உயிர்களினுடைய தன்மை எப்போதும் எதையான ஒன்றை சார்ந்திருக்கணும். தனித்து இயங்கவே முடியாது. பெருமான் எந்த சார்பும் அற்றவராய் தனித்திருக்கக்கூடிய நிலை. அதனால்தான் எம்பிராட்டியை கூட திருமேனியிலே பாதியாக வைத்து அருட்டிரத்தை சம்ஹார காலத்தில் உள்ளே ஒடுக்கிக் கொள்ளுகிறார். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ என்று அப்பர் பெருமான் பாடினாரே, பரம்பொருளின் தன்மை அதுதான். தன்னிலிருந்து மாறுபட்டதாய் மற்றொன்றும் இல்லை என்றபடிக்கு தனித்திருக்கக்கூடிய தன்மை. திருவருள் வெளிப்படும் போது ஒவ்வொன்றாக அதிலிருந்து எல்லாம் தோன்றும். அப்போ திருவருளையும் உள்ளே ஒடுக்கிக் கொண்டு தான் ஒருவன் மட்டும் இருந்த காலம் ஒன்று உண்டு. அதை நம்மால பெருசா நினைத்து பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு நமக்கு என்ன அத்தனையும் ஒடுங்கி விட்டதுன்னா, திருவருளே ஒடுங்கி விட்டதுன்னா நாம் ஏமாத்திரம் அத்தனையும் ஒடுங்கி இருக்கக்கூடியது. ஆனால் ஆச்சாரியர்கள் ஞானத்தினால் உணர்ந்து இந்த சமர்த்தனிவன் சொல்லிட்டாங்க. இந்த சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு உண்டு. தான் ஒருவன் தனித்திருக்கக்கூடிய நிலை என்று ஒன்று உண்டு. அதை குறிப்பாக சொல்லுவதற்கு காரணம், யாரையும் சாராது இருக்கக்கூடியவன் பெருமான். எந்த நிலையிலும் யார் பேரிலும் சார்பு கிடையாது. யாரோ ஒருவை சார்ந்து தான் இருந்தேன் என்ற நிலையே எம்பெருமானுக்கு இல்லை என்பது தான் அவருடைய தனித்துவமே. அதனால தான் நாம் கூட சுவாமி அம்பாள் என்று சொல்லக்கூடிய சம்பந்தத்தில் வைஷ்ணவ சமயத்திலே விடாது எப்போதும் இருவரும் ஒரு சேர இருப்பார்கள்னு காட்டி கொடுப்பாங்க. விட்டு பிரியவே முடியாது என்று அங்கே சொல்லுவது. இங்கே இரண்டுங்கிற நிலையே விசேஷத்தினாலே சொல்லப்படுவதானே தவிர, உள்ளபடியே அம்மையும் அவனுள்ளே ஒடுக்கம், அம்மை அவனுள்ளே ஒடுக்கம் என்றபடிக்குத்தான். நாளை தனித்து சொல்ல வேண்டியதில்லை. அங்கே அது 2 வியக்தியாகவே சொல்லிவிடுவார். பெருமாள் பிராட்டியார்னு சொல்லி அவர்கள் திருமாலையும் திருமகளையும் சொல்லும் போது இரண்டும் இருவேறு தத்துவங்கள்னு சொல்லிவிடுறாங்க. இரண்டையும் பிரித்தே சொல்லிவிடுவார்கள். நமக்கு அந்த மாதிரி நிலையே கிடையாது. இரண்டும் என்ற நிலையே கிடையாது. அதனால தான் நாம் ரொம்ப இந்த நாயகா பாவம் எல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா தனி ஒரு வியக்தினே சொல்வதற்கு இல்லை. அனுபவத்திற்காக ஒரு சில அளவில் இருக்குமே தவிர, தனியே இது ஒரு பெரிய விஷயமாக நாம் எடுத்து பேசுவதில்லை. அனுபவஜனித்தமாகத்தான் சில வைபவங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கும். திருக்கல்யாண உற்சவம் உட்பட ஒரு அனுபவத்திற்காக வைத்து கொண்டாடுவது. பெருமானுடைய தாற்பயம் என்று எடுத்துக்கொண்டால் தான் தனித்து இயங்கக்கூடியவர், தனித்தே இருப்பார். ஏதோ ஒன்றையும் சாராது இருக்கக்கூடிய சிறப்பு பெருமானுக்கு மட்டுமே உரித்தானது என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் அவன் தான் தனித்திருப்பான். உயிர்களுக்கு அந்த லட்சணமே கிடையாது. ஒரு காலத்திலும் தான் தன்னிச்சையாக தனித்து இயங்கினேன் என்பதற்கு அந்த உயிருக்கு தன்மை கிடையாது. அது எப்போதும் யாரையாவது எதையாவது சார்ந்து தான் இருக்கணும். அதை பொதுவாக சொல்லிடணும்னா, ஒரு நிலையிலே அறியாமையை சார்ந்திருக்கும், மற்றொரு புறத்தில் எம்பெருமானை சார்ந்திருக்கலாம். அறியாமையை சார்ந்திருத்தல்ங்கிறது முதல்ல பெற்ற நிலையிலே அது அப்படியே இந்த சரீரம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் அப்படியே இருந்தபோது அதன் மேலேயே அறியாமை படிந்திருந்தது இல்லையா? ஆணவமலம் படிந்திருந்தது. இரண்டாவதாக சரீரத்தை சார்ந்திருக்கும். ஏதோ ஒரு வடிவிலே ஏதோ ஒரு பிறவியாகி அது கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லாம் இருக்கு இல்லையா? புல்லாய் பூண்டாய் புதுவாய் மரமாகி ஏதோ ஒரு விதத்தில் எதையோ ஒன்றை சார்ந்திருக்கும்.
இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு விட்டால் எம்பெருமான் திருவடியை தஞ்சம் என்று பற்றியிருக்கும். மூன்றில் ஏதான ஒரு நிலை, மூன்றில் ஒரு நிலை அனாதியாக இது தனியாக எப்போதுமே இருக்க முடியாது, எப்போதும் யாரையாவது சார்ந்திருக்கும். அந்த விதத்தில் சரீரத்தை சார்ந்திருக்கும் காலத்திலே அதற்கு எம்பெருமான் ஊட்டுவித்த அனுபவங்கள், மாயையின் வெளிப்பாடாக வாய்க்கப் பெற்ற அனுபவங்கள் உயிருக்குத்தானே அன்றி உடம்பிற்கானது இல்லை என்று தெளிவுபடுத்துகிறார். அப்படி எம்பெருமானுடைய அந்த சிறப்பை எடுத்துக் கொள்கிறோம். தம் வழி வழியாய் நின்று அவற்றை அவர் ஆளுமாறு, தமக்கு தொண்டு செய்வதற்கென்றே எம்பெருமான் இவற்றையெல்லாம் கொடுத்தான் என்று பொருள்படும்படியாகத்தான் இந்த கரணங்களை கொண்டு வணங்கி துதிக்க வேண்டியதுதான் நமக்கு வழக்கமே. அவனை வணங்குவதற்குத்தான் இந்த சரீரமே பெறப்பட்டது என்று சொல்லும்படியாக அப்பர் சுவாமியுடைய வாழ்க்கை தான் நமக்கு இதற்கு உதாரணமே. திருவங்கமாலை தான் திரும்ப திரும்ப அதில் தான் வரும். மாதத்தில் ஒரு நாளாவது அதை பற்றி பேசிவிடுறோம். அங்கமாலை அவ்வளோ விசேஷமானது. ஏன்னா கருவிகரணங்கள் கொண்டாடத்தக்கதான் ஒரு கேள்வி உண்டு. மற்றைய சமயங்களில் சரீரத்தை சுமையாக சொல்லி இருக்க நாம் அதை கொண்டாடுகிறோம். ஏன்னா இதால் தானே அனுபவம் வருது. இந்த சரீரத்தினால் தான் இந்த அனுபவங்கள்லாம் வருதுன்னா இதை பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் யோகத்தை ஒரு நிலையாக வைத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார் இல்லையா. திருமூலரை மாதிரி ஒரு பரம ஞானி உடம்பு வளர்ப்பை பற்றி பேசலாமா? யோகம் செய்து உடம்பை நான் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டேன், கருவிகரணங்கள் எல்லாம் தேயாது பார்த்து கொண்டேன், அது ரொம்ப துல்லியமாக செயலாற்றும்படியாக பார்த்து கொண்டேன். எதுக்காக? உயிர் வளர்த்தேனேங்கிற ஆன்மலாபத்திற்காக. ஏன்னா இது சரியாக இருந்தால்தான் இது செயலாற்ற முடியும். அதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் பட்டினி கிடந்து உயிர் நீப்பது இதையெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. அதையெல்லாம் போதித்த சமயங்களை கண்டித்தார்கள். மோட்ச அனுபவம் எப்படின்னா, ஒரு நாள் சங்கல்பம் செய்து கொண்டு வடக்கு திசை பார்த்து உட்கார்ந்து கொண்டு பட்டினியால் துடித்து துடித்து இறந்துவிட்டு போனால் மோட்சம்னா, இதையெல்லாம் நம் ஆச்சாரியர்கள் கண்டித்தார்கள். அவசியமே கிடையாது. அப்படி உடம்பை வருத்தி எடுத்து பசியினாலே தாகத்தினாலே ஒருவன் உயிர் துறந்து அதன் மூலமாக மோட்சம்னு சொன்னால் முத்தி அவ்வளவு எளிமையானதா? அப்போ ஏழ்மை வாய்க்கப்பட்டவன் பஞ்சத்திலே விழுந்தவர்கள் அத்தனை பேருக்கு மோட்சம்னு சொல்லிடலாமா? கடும் பசியிலே இறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டாச்சே. தாத்து வருஷத்திய பஞ்சம்னு 1875 நடந்த, இன்னும் சொல்லணும்னா அந்த பஞ்சம் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் தான், அது இயற்கையாக நடக்கலை. ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பஞ்சத்திலே எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் கணக்கு கூட மட்டும் இல்லை. கல்கத்தா பகுதிகளெல்லாம் பெரிய அளவில் கலவரங்கள் நடந்ததற்கே அந்த பஞ்சம் தான் காரணம்னு சொல்லப்படுகிறது. ஒரு விதத்திலே சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது போலே அந்த பஞ்சம் அமைந்தது. எத்தனை லட்சம் பேர்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் மோட்சம்னு சொல்லிடலாமா? பட்டினி கிடந்து இறப்பதனால் மோட்சம்னு சொல்லுவதெல்லாம். அதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் அதெல்லாம் ஏற்கல். விரதம் முதலியவற்றை கூட உடம்பினுடைய நன்மை கருதி ஒரு காலப்பொழுதிலே உடம்பினுடைய உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பது போலே உணவு முதலியவற்றை தவிர்த்திருத்தல். அதற்கு பட்சத்திலே ஒரு நாள் பிரதோஷம், சிவராத்திரி, இது மாதிரி சில நாட்களை சொல்லி ஒரு 10-15 நாட்களுக்கு ஒரு நாள் இப்படித்தான் நியமித்தார்களே தவிர பட்டினி கிடப்பதை சங்கல்பமாகவெல்லாம் கொள்ளவே சொல்லலை. அதனால தான் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன். உடம்பு அது பலமாக இருந்தால்தான் உயிருக்கான அனுபவங்களை அது பெற்றுத்தரும். இப்போ சிவபோகசாரம் கேட்கணும்னு நினைத்தோம்னா வீட்டிலிருந்து வந்து அமர்ந்து கேட்பதற்கான ஒரு பலம் உடம்புக்கு தானே இருக்குது. அனுபவம் உயிருக்கு, பக்குவத்தன்மை உயிருக்கு வாய்க்க பெறுகிறது. ஆனால் அதுக்கு உசாத்துணையாக இருப்பது உடம்பு. அதனால் அதை அந்த அளவிலே பாதுகாத்து அதுக்காக உடம்பே பிரதானம்னு வைத்து அதை பார்த்து 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 போஷிக்கிறேன் வழின்னு வீதியில் இறங்கி நடந்துட்டால் கால் வலிக்குமே, அதனால் வீட்டிலேயே இருப்போம்னு நினைப்பதில்லை. இந்த அனுபவத்தை உயிர் பெறுகிறது, அதற்கு உசாத்துணையாக உடம்பு இருக்கிறது. அந்த அளவில் அந்த உடம்பிற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, அதனால்தான் உடற்பயிற்சி, யோகம் முதலியவற்றை எல்லாம் விதிப்படி கடைபிடித்து, பிராணாயாமம் முதலியவற்றை எல்லாம் விதிப்படி கடைபிடித்து சரீரம் திருடமாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டு 3000 ஆண்டுகள் ஒருவர் தவத்தில் இருக்கணும்னா கூடியதாது. அதனால்தான் அதை முழுவதுமாக அவர் உடம்பு செயலாற்றக்கூடிய விதத்தை எல்லாம் அறிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். என்ன செய்தால் இந்த உடம்பு எப்படி வளையும் என்பதை தானும் அறிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். அவரால் தான் இந்த சங்கல்பம் எல்லாம் செய்ய முடிந்ததுன்னு சொல்லி இந்த நிலைக்குத்தான் அவரை கொண்டாடுகிறோம். அப்பர் சுவாமிகள் திருவாரூர் தாண்டகத்திலே நிலைபெறுமாறு எண்ணுதியேல்னு சொல்லக்கூடிய பாட்டிலே உடம்பு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் பட்டியலிட்டே சொல்லுவார். நிலைபெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. தன் நெஞ்சிற்கு தானே உபதேசம் செய்கிறார். நித்தியமாக இருக்கணுமா, நிலை பெற்று இருக்கணுமா, இங்கே வா, நான் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன்.
கூப்பிட்டு நமக்கு சொல்வது போலே தனக்கே தான் சொல்லிக் கொள்வதாக அமைந்த அற்புதமான தாண்டகம். நிலைபெறுமாறு என்னதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு, பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி, சங்கரா சயசய போற்றி என்றும் அலைபுணர் சேர் செஞ்சடையம் ஆதி என்னும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை. நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால் அப்பர் சுவாமிகள் சரியை வாதத்திலே நின்றார் என்பது பிரபலமாக சொல்லப்படுவது. சரியை என்பது சரீரார்த்தமாக தொண்டு செய்வது ஒன்று, அது ரொம்ப எளிமை. மற்றொன்று நம்மை திருடப்படுத்தக்கூடியது. மனதளவிலே எம்பெருமான் கோயில் புக்கு தொண்டு செய்வதுதான் வாழ்க்கையின் லட்சணம் இலக்கணம் என்பதை திருடப்படுத்தி கொடுக்கக்கூடிய தொண்டு. அதனால் அதைத்தான் முதல்ல விரும்பி செய்ய தொடங்குகிறார்கள். அப்பர் சுவாமிகள் முழுவதுமாக அதையே விரதமாக ஏற்றிருந்தார். இப்போ எவ்வளவு சுலபமாக ஒரு வழியை சொல்கிறார் பாருங்க. நிலை பெறுமார் என்னதியேல் நெஞ்சே, நீ நிலை பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டால், திருடமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டால், நெஞ்சே நீ வா, உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் கேள். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலகிட்டு. சூரியனுடைய முதல் கிரணங்களாக அருணோதயம் ஏற்படுவதற்கு முன்பாகவே திருக்கோயில்களுக்கு போய் அலகிட்டு மெழுகி. அதனால்தான் அப்பர் சுவாமிகளுக்கு சமணப்பாழியிலிருந்து தப்பித்து வந்து திருவதிகை வீரட்டானத்திலே தம் தமக்கையாரை தரிசனம் செய்தால் ஒரு உய்வு பெறலாம் என்று எண்ணி இருந்தவர், தமக்கையார் பொழுது புலர்வதன் முன்பாக அலகிட்டு மெழுகிட்டு தொண்டு செய்வதற்காக வருவாள் என்று அறிந்து கொண்டு தான் பாதி இரவிற்கு மேலேயே புறப்பட்டு வந்து தமக்கையாருடைய திருமடத்து வாசலிலே அமர்ந்து கொண்டு காத்திருந்தார். அவர் எண்ணியவாறே அவர் தம் தமக்கையாரும் பொழுது புலர்வதற்கு முன்பாக தாமும் நீராடி திருநீராடி அந்த அலகிடுதல் மெழுகிடுதற்கான உபகரணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அம்மையார் வெளிப்பட்டு அருளினாள். சிவஞானவதியாக அம்மையார் வெளிப்பட்டு அருளினாள். அவள் திருவடிகளிலே அப்பர் சுவாமிகள் விழுந்து வணங்கி துதித்து அந்த நிமிடத்திலே எம்பெருமான் ஒரு ஆச்சாரிய தரிசனம் போல அதை செய்து கொடுத்தான்னு பார்க்கிறோம். அப்போ புலர்வதன் முன் எம்பெருமான் கோயில் புக்கு அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி தோட்டங்களுக்கு சென்று வண்டுகள் வந்து அமர்வதற்கு முன்பாக பூக்களை பறித்து அதையெல்லாம் விதிப்படி மாலைகளாக தொடுத்து பெருமானுடைய திருவுருவத்திற்கு இண்டை மாலை என்ன, தோல் மாலை என்ன, செவிப்பூ என்ன, விதிப்படி அந்தந்த திருமேனிக்கு சாத்த பொருத்தமாய் மாலைகள் எல்லாம் புனைந்தேத்தி அவனுடைய திருநாமங்களை புகழ்ந்து பாடி அங்கே பூஜைகள் நடக்கும்போது கைகளை தலைக்கு மேலே வைத்து தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி ஏற்பட்ட ஒரு உற்சாகத்தினாலே ஆடி பாடி கழித்து செயசெய போற்றி சங்கரா போற்றி என்றெல்லாம் அலைபுணர் சேர் செஞ்சடையம் ஆதி என்று ஆரூரா என்றென்றே அலரானில்லை. ஆரூரா ஆரூரான்னு சொல்லி அந்த திருநாமத்தை சொல்லி ஆடி பாடி மகிழ்ந்து தோத்திரம் செய்திருந்தால் நிலை பெறலாம். தனக்குத்தான் செய்து கொண்டது போல ஒரு உபதேசத்தை நமக்கு வைக்கிறார். திரு அங்கமாலையில் இதுதான் சொல்கிறார். அப்போது சரீரத்தை கொண்டு எம்பெருமானுக்கு ஆற்றப்படும் தொண்டு என்பது அந்த இன்பம் உயிருக்கானது, உயிருக்கு வாய்க்கப்பெற்ற இன்பம். அதனால்தான் இந்த பக்குவ நிலை ஏற்படுவதற்கு தொடர்ந்து சிவாலய தரிசனம், சிவனடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்திருத்தல், இயன்ற போதெல்லாம் எம்பெருமானுக்கு ஏதான தொண்டு செய்வது, பரஸ்பரம் ஒருவரோடொருவர் சிவகதைகளை பேசி மகிழ்வது, இதையெல்லாமே விரதமாக கொண்டிருந்தார். இந்த எண்ணம் இருக்க 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 திருவருள் விளக்கத்தால் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கப்பெற்று அங்கே ஞான ஒளி கூட்டப்பெற்று தனித்து இந்த அனுபவத்தை பெறுவது ரொம்ப கடினம். அதனால தான் அடியார் திருக்கூட்டம் வாழ வேண்டும் வாழ வேண்டும்னு கொண்டாடினார். எப்போதும் திருக்கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தி சொன்னார். தனியே நான் செய்கிறேன்னு சொன்னோம்னா அது ஏதோ நிலையில் மனம் கூட மாறி போகலாம். ஆனால் அப்படி அல்லாது அடியார்கள் பலரோடு சேர்ந்திருக்கிறோம் என்று எண்ணும் போது சிவசிந்தனையை தவிர மற்றொன்றும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் அவர்களோடு சேர்ந்து அவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பதிகங்கள் பாராயணம் செய்வது, சிவகதைகளை பேசி மகிழ்வது, இது போன்ற குணநலன்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வினைப்பயனை தீர்த்து ஞான நெறியிலே அவர்களை நிலைபெறச் செய்யும் என்று கொள்ளுகிறோம். இதுதான் சரீரத்தை கொண்டு செய்யப்படுவது. அப்போ அந்த அனுபவம் உடம்பிற்கானது இல்லை, உயிருக்கானது. இந்த உடம்பு உயிரை சுமந்திருக்கபடியால் அந்த அனுபவம் ஏதோ பெறப்பட்டது போலே, அது நிலம் பெற்ற அனிலம் போலேன்னுட்டார். பூமிக்கு பெறப்பட்ட ஒரு வாசம் போலே, அந்த இடத்தில் ஏதோ ஒரு சிறப்பு கருதி வந்த வாசம் தானே தவிர நிலத்திற்கே ஆனது அல்ல. பூவை வருடி வரக்கூடிய அந்த காற்றிற்கு இருக்கக்கூடிய நறுமணம் போலே என்றபடி அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், அதன் பிறகு அது நீங்கி போய்விடும். அப்படியான அந்த
அனுபவம் தான் உடலுக்கு பெறப்பட்ட அனுபவம். அது நிரந்தரமானது அல்லங்கிறத காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சரீரத்திற்கும் ஆன்மாவிற்குமான தொடர்பு, அது இரண்டும் தொடர்பு பட்டிருப்பதால் இந்த அனுபவம் அந்த அனுபவம் எதற்கானதுங்கிறத பற்றிய தெளிவு சித்தாந்தத்திலே ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பார்கள். அதை உள்ளபடியே ரொம்ப சிறப்பாகவே பேசியிருப்பார்கள். அதை ரொம்ப தெளிவாக கொள்ளணும். இந்த இடத்திலும் கூட உடம்பை துச்சமாக மதித்து துறக்கலாம்னு சொன்ன சமயங்களுக்கு நடுவே உடம்பை பார்த்து கொண்டு இதை கொண்டு பிறர்க்கரிய இந்த மனித பிறவியை இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டு வீடு பேர் அடைவாய்னு காட்டி கொடுத்த உன்னதமான சமயம் நம்முடையது. நம் ஆச்சாரியர்கள் தான் இதை முன்னெடுத்தார்கள். இதெல்லாம் தான் சைவ சமயம் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி சமுதாயத்திற்கு. இல்லைன்னா அத்தனை பேரும் எல்லாவற்றையும் துறந்து காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு வெறும் காற்றை குடித்து அப்படியே பசியாக இருந்து பட்டினி கிடந்து இறந்தேன் என்றால் இல்லை என்ன கிடைச்சிருக்க முடியும்? சமுதாயம் என்று ஒன்று வாழ்ச்சி பெறுமா? பெரிய அரசர்கள், முடிமன்னவர்கள் எல்லாம் சைவ சித்தாந்த சமயம் சார்ந்திருந்ததற்கு காரணம் இதுதான். எல்லா விதமான லௌகீக தொடர்பிலே இருந்து கொண்டும் கூட சிவத்தொண்டு ஆற்றி பக்குவம் அடைந்து உயிர் மேலான பரம்பதவத்தை அடைவதற்கு, எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு, உயர்ந்த இடத்தை அடைவதற்கு தகுதி உண்டுன்னு காட்டிய சமயம் இந்த சமயம். அதனால்தான் இதை பெருவாரி சமயமாக பார்க்கிறோம். சைவ சித்தாந்த தீட்சையெல்லாம் பெற்றார்களா இல்லையாலாம் தெரியாது. ஆனால் வீட்டில் எப்பயும் திருநீர் இருக்கும் இல்லையா? திருநீர் எல்லார் வீட்லையும் பொதுவாக இருக்கும், அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கும். இதுக்கு தீட்சையோ அந்த சிவஞானமோ இதெல்லாம் இயல்பிலேயே அத்தனை பேருக்கும் தொடர்புடையதாக அது ஏன் பெறப்பட்டதுன்னா ஒரு மாபெரும் சமயமாக, மறுமலர்ச்சிக்குரிய சமயமாக இது தோன்றி எல்லா இடங்களிலும் போய் நீக்கமர இடம் பெற்றது. அதுதான் இதனுடைய தனித்துவமான ஒரு பெரிய பலமே. மற்றைய சமயங்கள் எல்லாம் குறும்புழுக்களுக்கான சமயமாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொக்கி நிற்க மிகப்பெரிய அளவிலே எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்லக்கூடிய தகுதியோடு படித்தோர் பாமரோர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருக்கும் மோட்சம் உண்டு என்று முழங்கிய சிறப்பு. அதே நேரத்தில் உடம்பிற்கான இடத்தை கொடுத்து அதையும் ஜாக்கிரதைப்படுத்தி கொண்டு அது பெறக்கூடிய இன்பங்களின் மூலமாக வரும் அனுபவத்தை எல்லாம் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து நீங்குவதற்கான வழியை தேட வைத்து பெருமானுடைய திருவடியை காட்டிக் கொடுத்த உன்னதம் நம்முடைய சமயத்திற்குத்தான். அது இந்த சமயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்று கொள்ள தட்டில்லை. அப்படியாக உடம்பிற்கும் உயிருக்குமான தொடர்பு, அதனால் வாய்த்த இன்பம் எது பெற்றது என்பதை குறித்த தெளிவையும் இந்த பாடலிலே தருகிறார். நானும் சுகவடிவாய் நன்னினேன். உள்ளபடியே என் உயிர் இன்பத்திலே திளைத்தது. திளைத்து திளைத்து திளைத்தது என்ன ஆயிடுச்சு? தானே இன்ப வடிவமாய் மாறிவிட்டது. நான் என்ற ஒன்று தான் இல்லாமல் போயிடுத்தே. அப்போ இது என்னவாச்சுன்னா அது இன்ப வடிவமாய் மாறிவிட்டது. பெருமான் திருவடியை அடைந்திருக்கும் போது அப்படித்தானே திருவருளினுடைய விளக்கத்தால் மூழ்கி 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 போய் அந்த பரமானந்தத்திலே தாமே ஆனந்தமாய் மாறி அதிலே அந்த ஆனந்த வடிவமே தானெடுத்து கொண்டு நின்று அது நானும் சுகவடிவாய் நன்னினேன். நன்னி இருத்தல்னா அப்படியே நிலைத்திருத்தல். நன்னினேன்கிறார், மாறினேன் இருந்தேன் இப்படிலாம் சொல்லாமல் நன்னினேன் என்கிறார். நன்னுதல்னா அப்படியே நிலைத்திருத்தல், அங்கே இருந்த நகர்த்த முடியாது. அப்படி இன்பமே வடிவமாய் நான் நின்று விட்டேன். நின் அருளால், இந்த நின்னருளால் எல்லா இடத்தையும் சேர்த்துக்கலாம். நின்னருளால் நானும் சுகவடிவாய் நன்னினேன். நின்னருளால் தான் இது நடந்தது. உங்கள் அருளாலே அடியேன் இந்த இன்ப வடிவமாய் நிற்கும் நிலையை அடைந்தேன், ஆனந்த ஸ்வரூபம் அடைந்தேன். நின்னருளால் வானும் சுகவடிவாய் மன்னிற்றே. நின்னருள் அங்கே தான் சேரும். வானும் சுகவடிவாய் மன்னிற்றுங்கிறதுக்கு நின்னருள் இல்லை, நின்னருள் முன்னாடி சேர்த்துக்கணும். நான் நின்றது. இப்போ திடீர்னு பார்த்தா என் சரீரங்களும் சரீர கரணகலைவரங்களும் சுகவடிவமாய் நிற்கிறதே, இது எப்படி கூடும் என்று கேட்டபோது அதற்கு விடையாக வானும் சுகரூபம் அன்று, இது சுகரூபம் இல்லை. கரணகலைவரங்கள் பெற்ற சுகம் அது சுகத்தை பெற்றதென்றால் அது சுகரூபமாக மாறவில்லை, அதுவே ஆனந்த வடிவம் ஏற்கவில்லை. சரீரத்திற்குத்தான் தனியே ஒரு தனித்து சிந்திக்கிற அறிவு இல்லையா? அறிவு ஆன்மாவிற்கானது தானே. இப்போ தனியாக இதை எடுத்து பார்த்தா ஜடப்பொருள் தானே. அதனால் தானே கடைசியிலே உயிர் பிரிந்த பிறகு 10 நாள் கிடப்பில் போட்டு வச்சுருந்தா அது அப்படியே இருக்குது இல்லையா? துணியிலே கட்டி வைத்தால் அப்படியே இருக்குது. இந்த காலில் கட்டினதை கொஞ்சம் அவிழ்த்து விட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறோமா? அவ்வளவு ஏன் கொண்டு போய் சிதையில் ஏற்றினாலும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தானே இருக்குது. அது நீங்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது? ஜடப்பொருள்னு சொல்லியாச்சு. அப்போ அதற்கேது அனுபவம்? இந்த இன்பமும் கூட அந்த வாசனையால் வந்தது போலே இருக்குமே தவிர சரீரத்திற்கானது இல்லை. எப்படி உயிர் வெளியேறிய பிறகு தனக்கு தானாக சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. கொஞ்சம் சூட்டையே நம்மளால் தாங்க முடியாதே ஜடமாக இல்லாத போது.
உயிர் உள்ளே இருக்கிறதையும் ஒரு சின்ன சூட்டை தாங்க முடியாது இல்லையா? ஆனால் அங்கே நெருப்பு மூட்டி எல்லோரும் நிறைவு செய்யும் போது கத்தி எழுந்து ஏதாவது கூப்பாடா போடுறோம் இல்லையே, அது ஜடப்பொருள். அதுன்னு தானே சொல்கிறாங்க. அவர் இவருங்கிறது கூட மருவி போயிடுது இல்லையா? அதுவே மருவி போயிடுது இல்லையா? அப்போது அதுவாக பார்ப்பதில்லை. வாரியார் சுவாமிகள் சொல்வார், அந்த விமான பயணம் எல்லாம் மேற்கொண்டு வரும்போது ஒரு சீட்டிலே என் பேர் போட்ட சீட்டை எழுதி கொடுத்தாங்க, இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், ஏதோ திருவருளால் இங்கேருந்து போகிறதுக்கு இல்லாமல் இங்கேயே எல்லாம் போயிடுச்சுன்னா திரும்பி போகிறதுக்காக இருக்கக்கூடிய என் பேரில் இருக்கிற சீட்டிலேயே என்னை உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்பார். அது போக முடியுமா? அதே பேர் தான், அதே சரீரம் தான். அப்போ அந்த அடையாளம் யாருக்கானதுன்னா முடியாது, நீங்கள் இல்லை அதுன்னு சொல்லிடுறாங்கல்ல அந்தபடிக்கு. அப்போ அந்த அனுபவம் எல்லாம் உயிருக்கு வாய்க்க பெற்றதை அன்றி உடம்பிற்கு இல்லை. வானும் சுகரூபம் அன்று, அது சுகரூபம் இல்லை, அது சுகரூபம் இல்லை. அப்போ அந்த ஞான வடிவமாய் உயிருக்குத்தான். அதனால் விளையும் இன்பமும் உயிருக்குத்தானே அன்றி இதற்கு இல்லை. அதனால்தான் அறிவு ஞானம்ங்கிறத கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். ஞானம் உள்ளே போய் பக்குவப்படுத்தி நம்மையே மாற்றும். அறிவு ஏதோ எது கூடும் கூடாதுங்கிறத சொல்லிட்டு அது மறைந்து போயிடும். அறிவு மாறுபடக்கூடியது, எது சரி எது தவறுங்கிறது அவ்வப்போது மாறலாம். ஆனால் பெற்ற அனுபவம் மாறாததாக இருக்கும். அந்த ஞானம்தான் உயர்ந்ததுன்னு கொள்ளுகிறோம். அதிலேயும் பாசஞானமோ பசுஞானமோ அது கீழ்ப்பட்டதுன்னு தள்ளி பதிஞானத்தை கொண்டாடுகிறார். பதிஞான வாழ்வை தருவாயேன்னு பிரார்த்திப்பார் அருணகிரியார் இல்லையா? கலைமேவ ஞான பிரகாச கடலாடின்னு பாடல்ல பதிஞான வாழ்வை தருவாயேன்னு பிரார்த்திப்பார். ஞானத்திலும் கூட பதிஞானம் தான் உயர்ந்தது, அது பரஞானம், அதுதான் உயர்ந்தது. அபரஞானம் ரொம்ப தாழ்ந்தது, அதனால் ஒன்றும் ஆகக்கூடியதில்லை. அதுதான் நான் கீழே சொன்னபடி மாறிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா அடியெல்லாம் படிக்கும்போது 9 கிரகங்கள்னு படித்தோம், இப்போ மொத்தமே 8 கிரகங்கள் தான் இருக்குன்னு விட்டாங்க. ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல, ஏட்டா அது கிரகத்தன்மை இல்லாமல் போய்விட்டதுங்கிறாங்க. இப்போ இது பதிஞானம் இல்லை, இது மாறிக்கொண்டே இருக்கும். அபரஞானம், பரஞானமானது என்றும் மாறாது, அது அப்படியே நியமித்தபடியே இருக்கக்கூடிய ஞானம். அதனால் அந்த அனுபவம், அந்த ஞானம், இன்பமெல்லாம் உயிருக்கே அன்றி உடம்பிற்கு இல்லை. வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற அனிலம் போல் உன் அகரூபமாட்டே அது. உன் மனத்திற்கு வாய்த்த அளவைதானே அது அன்றி நிலத்திலே வந்த நறுமணம் போலே அது அந்த சம்பந்தத்தால் வாய்க்க பெற்ற ஒரு இடைப்பட்டது தானே, அது அப்படியே இதற்கானது இல்லை என்று தள்ளுகிறார். அந்த அளவில் இந்த மாதத்திற்கான வகுப்பிலே நானும் சுகவடிவாய் நன்னினேன் நின்னருளால் வானும் சுகவடிவாய் மன்னிற்று வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்ற நிலம் போல் அனிலம் போல் உன் அகரூபமாட்டே அது என்ற அகரூபமட்டே அது என்ற அளவிலே பார்த்தோம். 48வது பாடல். ஈசன் அடியில் இருக்கையிலே எங்கெங்கும் ஈசனடி தேடி இழைத்தேனே பேசரிய பொற்பதத்தன் செங்கமலப் பொற்பாதன் தன்னுடைய நற்பதத்தை காணா முன்னான். ஆச்சாரியருடைய திருவடியிலே லைத்திருத்தலே சிவபோகம் என்றபடிக்கு அடுத்த பாடலிலே தெரிவிக்கிறார். இதை வரும் மாதத்தில் தேதிகள் ஏற்பாடு செய்த பிறகு அறிவிப்பார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.